அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே, எல்லோரும் சுகம் தானே? காலங்காத்தால 2 கிளாஸ் நீர்ப்பாசனம் குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகம் சுவாரஸ்யமாக இருக்கும். காலங்காத்தால முதல் வேலையை எடிட்டிங் வேலையை முடிப்போன்னு பார்த்தேன். குறுக்கால கௌசிக் வர மாதிரி இன்னைக்கு அணில் வந்துருச்சு. சரி பொறோ பாப்பான்னு விட்டுட்டேன். காலங்காத்தால முதல் பைட்டிலேயே ஒரு இனிப்பு பண்டத்தை எடுத்து வாய்க்குள்ளார போட்டேன். நாளின் முதல் பைட் என்பதால் நாக்குக்கு கிருகிரு என்றும் மனசுக்குள்ள குழு குழு என்னும் இருந்தது. ஒரிஜினலா இன்றைக்கு தான் நம்ம ஹபீபிட மைனர் சர்ஜரி நாள். அப்படியே போகும் வழியில உமாவை வகுப்பறைக்கு வழி அனுப்பி விட்டு வந்துடணும். நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு லேட் ஆகி போனா அந்த விஷயம் சக்கபிளாஸ் ஆயிரும். அதே அந்த விஷயத்துக்கு நான் நேரத்தோட போனாலும் அந்த விஷயம் சக்கபிளாஸ் ஆயிரும். கடை தான் திறந்துக்கி இன்னும் கடை ஓனர் வரவில்லை. வந்தோடனே நம்ம ஹபீபியை வெட்டி இருதயத்துல ஓட்டையை போட்டு உள்ளுக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. அதுல கொளறுபடி பண்ற பார்ட்ஸ்களை குறைஞ்ச விலைக்கு வாங்குறதுக்கு சற்று தூரம் செல்ல வேண்டும். ஒரு 3 சக்கர நண்பரை பிடிச்சிக்கிட்டு தான் பார்ட்ஸ் வாங்க போனேன். நான் போன தூரத்துக்கு அவர் ஒரு பச்சை கலர் தாள் கேட்பாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் நியாயமான விலையை தான் கேட்டாரு. அண்ணனுக்கு தேங்க்யூ. இந்த கடைக்கு இவர் தான் பிரின்சிபல். நம்ம ஹபீபிக்கு இருமல், தடுமல், காய்ச்சல், கால் வலி, மூக்கு வலி, நெஞ்சு வலி, இருதய வலி, கிட்னி வலி மொத்த வலிக்கும் இவர்கிட்ட தான் வந்து ஒப்படைப்பேன். இவர் மட்டும் இல்ல, இவரு கீழே இன்னும் 2 ஜீவன்கள் இருக்கிறாங்க. நம்ம ஹபீபிக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பக்காவா பெர்ஃபெக்ட்டா பண்ணி தந்துருவாங்க. நல்ல மக்கள் கிட்ட இருக்கிறது முக்கியம் இல்ல மக்களே, நம்பிக்கையான மக்கள் கிட்ட இருக்கணும். அப்படி சொல்ல போகல தான் ஞாபகம் வருது. இன்றைக்கும் சாஜித் தான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். நம்ம ஹபீபிக்கு ஒரு பிபிப் கேட்டீங்க. அவர்கிட்ட இருந்த ஒரு நல்லதை தந்தாரு. அங்கே போயிட்டு கடின கலந்துரையாடல் ஈடுபட்டதால காட்சியில அவரை காண்பிக்க மறந்துட்டேன் மக்களே. வீட்டுக்கு வந்து சேர போகல 1:15. அதுக்கப்புறம் தான் கையை கழுவிட்டு காலை வேலை உணவுக்கு அமர்ந்தேன். காலை வேலை உணவை உட்காந்து புஜுக் புஜுக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் வேலைக்கு உட்காந்தேன். அதே ஒரு மாதிரி முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் லேட் பரவாயில்ல. நம்ம மக்கள் நம்மள மன்னிப்பாங்க. அப்படியே மாலை மங்கும் நேரத்துல டீயுடன் ஒரு கேக் துண்டு உண்டு. நம்ம மதர் நம்மளுக்கு இன்னைக்கு 2 ஷார்ட்ஸ் கொண்டாந்து. அப்படி முதல் ஷார்ட்ஸ் நன்றாக இருந்தது. இருந்தாலும் மாத்திர அவசரத்துக்கு நாய்கள் விரட்டினாலும் ஓட முடியாத அளவு சற்று இருக்கும். அதனால் ரிஜெக்ட். அடுத்த ஷார்ட் நம்மளுக்கு காலகாலமா வர பிரச்சனை தான் இடுப்பு பெருசு. நம்ம வாய் பெருசான அளவுக்கு நம்ம இடுப்பு பெருசாவல் நினைக்க போகல கொஞ்சம் கவலையா தான் இருக்குது. அதனால இவரும் ரிஜெக்ட். அப்படின்னு நான் நிம்மதி பெரிய மூச்சு விட்டது கேம்பஸ் மக்களுக்கு கேட்டுருச்சு போல. அசைன்மெண்ட் போட்டானோ ரே பாய் ஒரு பாட்டில் விஷம் குடிச்சிட்டு சாவு அப்படின்னு எல்லாம் சொல்லாம அங்கேயே உட்காந்து அசைன்மெண்ட் திருப்பி வாசிச்சு கிட்டு டைப் பண்ணி கேம்பஸ் பேஜ் ஓபன் பண்ணி இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டேன். இல்ல சூப்பர்ல இன்னும் முடியல. நாளைக்கு ஒரு குரூப் பிரசன்டேஷன் அசைன்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கான குரூப் கால் இப்ப வரும். அதற்காக நான் நேர காலத்தோட திண்டு விட்டு உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருந்தேன். 2-1 தான் பரவாயில்ல. ஓகே மக்களே, அவ்வளவுதான். இன்றைய கதை இத்துடன் கதம் பண்ணிக்கிறேன். கிறுக்கு நீரிங்க கடைசி வாக்கியம் வரமாட்டேங்குது. கிறுக்கு நீரிங்க அண்ணன் உங்களை நாளைக்கு வந்து பாக்குறேன்.